ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கிராஜுவேட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2022, 2023 பாஸ்ட் அவுட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் சிஜிபிஏ பார்த்தீங்க அப்படின்னா 8+ சிஜிபிஏ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் அகாடமிக்கில் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் 10th, 12th, யூஜி, பிஜி நீங்கள் எது பண்ணியிருந்தாலுமே 60% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஜிபிஏ வந்து 8+ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2022, 2023 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2022, 2023 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்லி 2022, 2023 பேட்ச் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜாவா, பைத்தான்லலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஜாவா, பைத்தான்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நாலேஜ் இருக்கணும், குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கியூஎல் குவரிஸில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கோடிங் ப்ராஜெக்டாவது பண்ணியிருக்கணும் அவங்க இன்ஜினியரிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒன் கோடிங் ப்ராஜெக்டாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் டெக்னிக்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜிஸ் லைக் வாட்டர் ஃபால் மாடல், அஜைல் மாடல், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.